கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த கிங் ஏஞ்சல் மைட்டி பெண்டிகாஸ்டல் மிஷன் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக இந்த ஊழியத்தை வேத வசனத்தை பேசும்படியாக கர்த்தர் தயவு பண்ணி இருக்கிறார். விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே மறுபடியுமாய் கடந்து வரும்படியாக தேவன் இரக்கம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த ஊழியத்துக்காக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் சகாயம் செய்கிறார்கள். இந்த ஊழியத்துக்காக, இந்த ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களுக்காக தேவ ஜனங்கள் ஜெபத்திலே உதவி செய்யும்படியாக, என்னுடைய ஊழியங்களுக்காக, எனக்காக, என்னுடைய ஊழியத்திலே இந்த ரெக்கார்டிங் உதவி செய்கிற எல்லாருக்காகவும் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபத்திலே அதிகமாய் உதவி செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த 2025ஆம் வருஷத்திலே ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் மாதத்திலே நீர் எங்களை கொண்டு வந்தபடினால ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே, இந்த அதிகாலையிலே உடைய வேத வசனமாகிய வாக்கு தத்தங்களை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்தை நீர் தந்த தேவன், வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமசாலி, நீதியின் தேவன், பரிசுத்தர், நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதம் இந்த 1ஆம் நாளிலும் கூட இந்த அதிகாலையிலே நீர் எங்களோடு பேசும் வாக்குத்தத்தங்கள் மூலமாய் பேசி உடைய தேவ ஜனங்களையும் கூட நீர் பலப்படுத்தி தைரியப்படுத்தும்படியாக எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் வருஷத்திலே ஆண்டவர் இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த அக்டோபர் மாதம் இந்த 10ஆம் மாதத்திலே இந்த முதல் நாளிலே அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து நாம் கடந்து போவோம். 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினாலே ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததுக்காக இந்த அக்டோபர் மாதத்திலே தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். எத்தனையோ தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் கூட வாக்குத்தத்தங்களை அசட்டை பண்ணுகிறார்கள். ஏனென்றால் வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறது போல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் விலையேற பெற்ற தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை தான்.
ஆனால் வாக்குத்தத்தம் என்று தேவன் பிரத்யேகமாக சொல்லியிருப்பது காரணம் என்ன? ஆபிரகாமை கூட வாக்குத்தத்தத்தின் மூலமாக அழைத்து வாக்குத்தத்தங்களை தந்து அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் கூட சில நேரங்களிலே வாக்குத்தத்தங்கள் மூலமாக ஒரு மாதத்தை முடிப்பதும் ஒரு மாதத்தை துவங்குவதும் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசமாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்தால் தான் அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசித்தால் தான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். நாம் விசுவாசிக்காமல் தேவனுடைய மகிமையை எப்படி காண முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட, இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் நாளிலும் கூட, இந்த அதிகாலையிலே இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது? 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமுமாகும். இங்கே முதலாவது அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். இரண்டாவது, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். மூன்றாவது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமுமாகும். இந்த 3 காரியங்களை நாம் தியானித்து முடிப்போம். முதலாவது, இந்த அக்டோபர் மாதத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அல்லேலூயா. யாரை சிறகுகளாலே மூடுவார்? சிறகுகள் என்றால் என்ன? இதை குறித்து விரிவாக நாம் படிப்போம். தேவனுடைய பிள்ளையே, இந்த சிறகுகளை குறித்து ஒரு 3 ஆவிக்குரிய அர்த்தங்களை நான் சொல்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் முழுதும் ஆண்டவருடைய சிறகுகள் உன்னை மூட வேண்டும். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிறகு என்று சொல்வது ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் படிக்கும் போது ஒரு 3 காரியங்களை இந்த சிறகுகளுக்கு நான் முன்வைக்கிறேன். இந்த சிறகுகளால் ஆண்டவர் நம்மை மூட வேண்டும். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவருடைய சிறகுகள் என்பதை 3 விதங்களிலே நாம் சொல்லலாம். ஒன்று, அந்த சிறகுகள் என்பது தேவனுடைய தயவை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, அந்த சிறகுகள் என்பது ஆண்டவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, அந்த சிறகுகள் என்பது ஆண்டவருடைய கருணை காருண்யத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவருடைய சிறகு என்று சொல்வது 3 விதங்களிலே ஆவிக்குரிய அர்த்தங்கள். ஒன்று, ஆண்டவருடைய தயவு. இரண்டாவது, ஆண்டவருடைய இரக்கம். மூன்றாவது, ஆண்டவருடைய கருணை காருண்யம். இதை 3ம் இன்னும் ஆழமாக நாம் படிப்போமானால், ஆண்டவருடைய தயவு என்று சொல்வது யாரிடத்தில் இருந்து வருவது? ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த அக்டோபர் மாதத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய தயவு உனக்கு தேவை. ஆண்டவருடைய தயவு இல்லாமல் எந்த மனிதனாலும் இந்த பூமியிலே ஜீவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே வந்தபொழுது தேவ தயவினாலும் மனுஷ தயவினாலும் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. தேவனுடைய தயவு அவருக்கு வேண்டியதா இருந்தது, மனுஷ தயவு வேண்டியதா இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தயவு பாராட்டினால்தான் மனுஷனும் கூட தயவு பாராட்டுவான். தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டுமானால் மனுஷனுடைய கண்களிலும் கூட தயவு கிடைக்கும். அப்படியானால் இந்த சிறகுகள் முதல் காரியம் தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவு என்று சொல்வது அந்த தேவன் என்பதை பிதாவாகிய
தயவினாலே நாம் மூடப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய தயவு என்று சொல்வது பிதாவாகிய தயவு. பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்திலே நீ விசுவாசிக்கிறாயா? எந்த மனுஷனிடத்திலிருந்தும் உனக்கு தயவு வராமல் போனாலும் கூட பிதாவாகிய தேவன் உனக்கு தயவு பாராட்டுவார். அல்லேலூயா. தேவனுடைய தயவு நமக்கு தேவை. பிதாவாகிய தேவனுடைய தயவு நமக்கு தேவை. பிதாவாகிய தேவன் நம்மளே தயவு பாராட்டினால் எந்த மனுஷனை எந்த காரியத்தையும் நமக்கு தடை பண்ண முடியாது. அவருடைய தயவு, வேதம் சொல்கிறது, அவருடைய தயவு புல்லின் மேல் படிந்திருக்கும் பனிக்கு சமானமா இருக்கிறது. அதிகாலையிலே எழும்பி புல்லின் மேல போய் பார்த்தால் பனிகள் முத்துக்களை போல பணிந்திருக்கும், படர்ந்திருக்கும். இதுபோல ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையின் மேலே தேவனுடைய தயவு பனியை போல இந்த அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் உண்மையிலே பணிய பண்ணுவார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த தயவு எங்கிருந்து வருகிறது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டுடைய தயவு உனக்கு வேண்டுமா? ஆண்டுடைய தயவினாலே நீ நிரப்பப்பட வேண்டுமா? தேவனுடைய தயவு உனக்கு வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் பிற்பாடு சொல்கிறேன். ஆம், தேவனுடைய தயவு உன்மேலே வேண்டுமானால் நீ ஆண்டவருக்கு பயந்ததான தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவர் மேலே ஆண்டுடைய தயவை கர்த்தர் அனுப்புகிறார். பிதாவாகிய தேவன் ஆண்டுடைய தயவை அனுப்புகிறார். தயவு என்று சொல்வது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த தயவு நம்மேலே இருக்க வேண்டுமானால், அந்த தயவு மனுஷனும் கூட நம்மேலே பாராட்ட வேண்டுமானால், இந்த தயவு எப்படி வரும்? சும்மா வந்து விடுமா? தேவனுக்கு யார் பயப்படுகிறார்களோ, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, இந்த அக்டோபர் மாதத்திலே நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால் தேவ தயவினாலே கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ஆகாத காரியங்கள் ஆகும். எல்லார் கண்களிலும் கர்த்தர் உனக்கு தயவை பாராட்ட அனுக்கிரகம் செய்வார். பெரிய பெரிய மனுஷர்கள் உனக்கு தயவு பாராட்டவில்லையா? எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. எஸ்தர் ஒரு ஏழை. எஸ்தருக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, யாரும் இல்லை. மொர்தெக்காய் என்று சொல்கிறவர் வளர்ப்பு தகப்பன் தான், ஒரு சித்தப்பா தான், உண்மையான தகப்பன் இல்லை. ஆனாலும் கூட எஸ்தர் ராஜாத்தியாய் மாறுகிறதுக்கு காரணம் என்ன? சாதாரணமான ஒரு மனுஷி அந்த தேசத்திலே வரும்பொழுது விலங்கு அணிந்து கொண்டுதான் வந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, அந்த எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே எப்படி தயவு கிடைத்தது? ராஜா எப்படி பொற்செங்கலை நீட்டினார்? இது தேவனுடைய தயவு. இது பிதாவாகிய தேவனுடைய தயவு. இந்த அக்டோபர் மாதத்திலே உனக்கு எந்தெந்த காரியங்கள் ஆகாமல் இருக்கிறதோ, ஒருவேளை கவர்மெண்ட் காரியங்களிலே தடைகள் இருக்கிறதா? ஒருவேளை கோர்ட் கேஸ் விஷயங்களிலே நீதிபதி உண்மையில் தயவு பாராட்டாமல் இருக்கிறார்களா? லாயர்கள் உண்மையில் தயவு பாராட்டாமல் இருக்கிறார்களா? பெரிய பெரிய கவர்மெண்ட் உண்மையில தயவு பாராட்டாமல் இருக்கிறார்களா? தேவனுடைய தயவு மேல வர வேண்டுமானால் கர்த்தருக்கு நீ பயப்படு. கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் மேலே தேவனுடைய தயவை கர்த்தர் அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய தயவு இந்த அக்டோபர் மாதத்திலே உனக்கு வர வேண்டுமா? நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படு, மனுஷனுக்கு அல்ல. மனுஷனுடைய பயம் கண்ணியை வருவிக்கும். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயமோ ஆசீர்வாதத்தை உனக்கு வருவிக்கும். இந்த அக்டோபர் மாதத்திலே பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து தயவு உனக்கு வர வேண்டுமானால், எஸ்தர் ராஜாத்தி ஒரு சாதாரணமான மனுஷிதான். ஆனால் எத்தனையோ சௌந்தரியமான பணக்கார ஐஸ்வர்யவான்கள் உடைய பெண் பிள்ளைகள் வந்தார்கள் அந்த போட்டிக்கு. நான் ராஜாவுக்கு மனைவி, நான் ராஜாவுக்கு மனைவி, நான் ராணியாக போகிறேன் என்று எத்தனையோ பேர் வந்தார்கள். ஆனால் ராஜாவினுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கண்களிலே
பிதாவாகிய தேவனுடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்க வேண்டுமா? தேவ பிள்ளையே, இந்த மாதத்திலே கர்த்தருக்கு மாத்திரம் நீ பயப்பட்டு ஜீவித்தால், தேவனுக்கு பயப்படும் பயம் எல்லாருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்க செய்யும். எல்லாருடைய கண்களிலும் உனக்கு தயவு கிடைக்க செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாதாரணமான ஒரு எஸ்தர், சாதாரணமான ஒரு பெண்மணியை ராணியாய் மாற்றின தேவன் இந்த அக்டோபர் மாதத்திலே நீ சாதாரணமான நிலவரத்தில் இருக்கிறாயா? ஒருவேளை உன் படிப்புக்கு பணம் இல்லாமல் இருக்கிறாயா? ஃபீஸ் கட்ட பணம் இல்லாமல் இருக்கிறாயா? காலேஜ் லைஃபுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறாயா? ஒருவேளை நல்ல உயர்ந்த உத்தியோகம் வேண்டும், அப்ப வேலை வேண்டும், ஆனால் அந்த வேலைக்கு பணம் கட்ட பணம் இல்லாமல் இருக்கிறதா? ஆனால் மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமானால் பிதாவாகிய தேவன் உனக்கு தயவை பாராட்டுகிறார். அந்த தயவு உனக்கு வர வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படும் போது நிச்சயமாய் இந்த அக்டோபர் மாதத்திலே ஆகாத காரியத்தை ஆக பண்ணுகிறார். யார் யாருடைய இடங்களிலே நீ போகிறாயோ, எந்தெந்த கோர்ட் கவர்மெண்ட் என்ன காரியத்துக்கு நீ போய் கொண்டிருக்கிறாயோ அந்த இடங்களில் எல்லாருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்கும். இதுதான் அவருடைய சிறகு. முதல் காரியம், அந்த சிறகுகளிலே 3 காரியங்கள் உண்டு. முதல், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தயவு வர வேண்டுமானால் கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவ தயவை கர்த்தர் பாராட்டுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த சிறகு என்று சொல்வது இரக்கங்களை காட்டுகிறது. முதல், தயவினால் நம்மை மூடுகிறார், அது பிதாவாகிய தயவு. கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ பிதாவாகிய தயவினால் மூடுகிறார். இரண்டாவது, அந்த சிறகுகள் என்பது இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த இரக்கம் எங்கிருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். இந்த இரக்கம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ இயேசுவுக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்த வேண்டும். இயேசுவுக்கு முன்பாக யார் தன்னைத்தானே தாழ்த்துகிறார்களோ, தன்னைத்தானே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து தாழ்த்தினது போல நீங்களும் நானும் இந்த அக்டோபர் மாதத்திலே தேவனுக்கு முன்பாக, விசேஷமாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இரக்கம் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா? நீ மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாயா? நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிறாயா? யார் என்னை விடுவிப்பான் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாயா? எருசலேமில் இருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போனான். அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவன் வஸ்திரங்கள் கள்ளர்கள் உருவினார்கள். அவன் சரீரத்தை காயப்படுத்தினார்கள். கடைசியாக அவர் குற்றுயிராய் போட்டு விட்டு போனார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம். குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதன் இப்பொழுது அந்த வீதியிலே குற்றுயிராய் போராடி கொண்டிருக்கிறான். ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறான். முதலாவது ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனை பார்த்து பக்கமாய் விலகி போனான். இரண்டாவது ஒரு லேவியன் வருகிறான். அவனும் அவனை பார்த்து பக்கமாய் விலகி போனான். மூன்றாவது ஒரு சமாரியன் வருகிறான். யார் அந்த சமாரியன்? யார் அந்த சமாரியன்? அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சமாரியன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாட்டமா இருக்கிறது. ஆகினால்தான் சொல்லுகிறது வேதம், நல்ல சமாரியன். நம்முடைய இயேசு நல்ல சமாரியனா இருக்கிறார். நல்ல சமாரியனா இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. ஊழியர்கள் கூட உனக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். லேவியர்கள் என்று சொல்லும் போது உன் குடும்பம், எல்லா மனுஷரும் கூட உனக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை அறியாத ஒரு இயேசு நல்ல சமாரியனாய் வந்து கொண்டிருக்கிறார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்கிறது, அவர் கிட்ட வந்து அவன் காயங்களை கண்டு மனதுருகி அந்த காயங்களை மேல் எண்ணெயை வார்த்து திராட்சரசத்தை வார்த்து காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்தான் கையில் ஒப்பு கொடுத்தார். 2 பணத்தையும் கூட தந்தார். இதுதான் இயேசு நம்மேலே பாராட்டுகிற இரக்கம். நீ குற்றுயிராய் இருக்கும்போது, நீ வேதனையோடு இருக்கும்போது, இந்த நிலவரத்தில் இருந்து நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுவிப்பார், யார் என்னை விடுவிப்பார் என்று நீ சொல்லும் போது யாருமே உனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டார்கள். ஆனால் உன் இயேசுவானவர் தமது சிறகுகளால் இந்த அக்டோபர் மாதத்தில் உன்னை மூடுவாராக. அந்த சிறகு 2வது இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஆம் தேவ பிள்ளையே, உனக்கு இரக்கம் யாருமே பாராட்டவில்லையா? அந்த இரக்கத்தினாலே நம்முடைய இயேசு நல்ல சமாரியராய் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஊழியக்காரன் கூட, சுவாசிகள் கூட உனக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். உன்னை பெற்றவர்கள் கூட இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். உன் தகப்பன் தாய் உனக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இந்த அக்டோபர் மாதத்திலே இயேசு உனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இயேசு நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமானால், அவர் தமது சிறகுகளால் உன்னை மூட வேண்டுமானால், அந்த இரக்கமாகிய சிறகுகளால் உன்னை மூட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரக்கம் நமக்கு கிடைக்கணும்னா நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். எஸ்தர், நாம் நம்மை தாழ்த்தினால்தான் இரக்கம் கிடைக்கும். பெருமை உள்ளவர்களாயிருந்தால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட மாட்டார். இந்த அக்டோபர் மாதத்திலே எந்த அளவுக்கு உன்னை நீ தாழ்த்துகிறாயோ, எந்த அளவுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவன். தாழ்மை உள்ளவர்கள் உன்னை நீ தாழ்த்த வேண்டும். நீ தாழ்த்தும் போது கர்த்தர் உனக்கு இரக்கத்தை பாராட்டுவார். நீ பெருமையா இருக்கும் போது அவர் இரக்கத்தை பாராட்ட முடியாது. நீ உன்னை தாழ்த்துகிறாயா? ஒருவேளை மனுஷர்கள் உன்மேலே கடினமா இருக்கலாம், இரக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உனக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். எப்படி அந்த குற்றுயிரா இருந்த மனுஷனுக்கு அவர் கிட்ட வந்து மனதுருகி அவன் காயங்களை கண்டு அந்த காயத்தின் மேலே எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து, எண்ணெய் பரிசுத்தாவின் அபிஷேகம், திராட்சரசம் இயேசுவின் ரத்தம், இதை வார்த்து அவன் காயங்களை கட்டி, சத்தியத்தின் உபதேசத்தின் மூலமாக உன் காயங்களை கட்டி சுய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு சத்திரத்தான் கையில் ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவர் உனக்கு மேலே இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நீ தாழ்மையாய் நடந்து கொள். இந்த மாதத்திலே அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார். இந்த சிறகுகள் என்பது இது 2வது காரியத்தை காட்டுகிறது. 3வது, அந்த சிறகுகள் எதை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவருடைய காருண்யத்தினால், காருண்யம். அவர் காருண்யத்தினால் உன்னை மூடுவார். அவர் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வார். இந்த காருண்யம் என்பது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. இந்த காருண்யம் என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டு உன்னை மூடுகிறார். இந்த காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்துக்கொள்ள வேண்டும், மூட வேண்டுமானால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தால்தான். கீழ்ப்படிதலின் சுபாவங்கள் இல்லாதவர்கள் தேவனுடைய காருண்யத்தினால் தேவன் மூட மாட்டார். எதிர்த்து நிற்பவர்களுக்கு, எதிர்த்து பேசுகிறவர்களுக்கு காருண்யத்தினால் மூட மாட்டார். அதான் வேதம் சொல்கிறது, சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக காருண்யத்தினால் கர்த்தர் அவரை மூடுகிறார். கருணையால் மூடுகிறார், காருண்யத்தினால் இழுத்துக் கொள்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் கருணையுள்ள தேவனா இருக்கிறார்.
அந்த கருணையினால் உன்னை மூட வேண்டுமானால், அந்த கருணையினால் உன்னை இழுத்துக்கொள்ள வேண்டுமானால், உனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சுபாவங்கள் இந்த மாதத்திலே தேவையா இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் உள்ள சுபாவங்கள் மூலமாக உன் தேவனிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்வாயாக. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த அக்டோபர் மாதத்திலே அவருடைய சிறகுகளால், அவருடைய சிறகு என்று சொல்வது 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, அவருடைய தயவு. இந்த தயவு பிதாவினிடத்தில் இருந்து வருகிறது. இரண்டாவது, அவருடைய இரக்கம். இரக்கம் என்று சொல்வது இயேசுவினாலே நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவது, கருணை, காருண்யம். இது பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கிடைக்கிறது. இந்த 3 காரியங்கள் மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மூட வேண்டுமானால், முதலாவது உனக்கு அவருடைய தயவு காணப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமானால் தாழ்மை இருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவராலே காருண்யத்தினால் உன்னை மூட வேண்டுமானால் நீ கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம், தாழ்மையுள்ள சுபாவங்கள், கீழ்ப்படிதல் உள்ள சுபாவங்கள். இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு தயவையும் இரக்கத்தையும் காருண்யத்தினால் கர்த்தர் நம்மை மூடுவாராக. தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்திலே ஆண்டவரே நீ காருண்யத்தினால் என்னை மூடும் என்று சொல்லுவோமாக. அவர் கருணாமயன், அவர் கருணையுள்ள தேவன். எந்தெந்த விஷயத்திலே உனக்கு எங்கெங்கே கருணை இல்லாமல் இருக்கிறதோ அவர் கருணையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த மாதத்திலே அந்த கருணாமயமான தேவன் உன்னை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கருணை உள்ளவர். மறுபடியுமாக இந்த 91ஆம் சங்கீதத்திலே இந்த 4ஆம் வசனத்திலே நாம் வரும்போது, அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். இரண்டாவது, அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொன்னால், ஆண்டவருடைய சட்டை என்பது எதை காட்டுகிறது? அது தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. அதனாலதான் ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அவருடைய சட்டைகளால், ஆண்டுடைய சட்டை என்று சொல்வது தேவனுடைய பிள்ளையே அடைக்கலம். அவருடைய சட்டைகளின் கீழே தேவன் உனக்கு ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். இந்த சட்டை என்று சொல்வது சிறகுகள் என்றால் தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கருணை. சட்டைகள் என்று சொல்வது ஆண்டுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். ஒரு அடைக்கலம் நமக்கு தேவை, ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை. இந்த அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் உன்னை பாதுகாக்க வேண்டுமானால் எந்த மனுஷனாலும் உன்னை பாதுகாக்க முடியாது. உன் வீட்டை பாதுகாக்க வேண்டுமா? உன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா? உன்னை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமா? நீ பாதுகாக்கப்பட வேண்டுமா? எதனாலே? அவருடைய சட்டைகளால், அவருடைய சட்டைகள் கீழ் அடைக்கலம் புகுவாயாக. அதுதான் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழ். இது திருத்துவ தேவனை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சட்டை என்பது தேவனுடைய கிருபை. இந்த அக்டோபர் மாதத்திலே தேவனுடைய கிருபை உன்னை பாதுகாப்பதாக. அந்த தேவனுடைய கிருபை உனக்கு அடைக்கலமாக இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே உன்னை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். கிருபையை நம்பு, மனுஷனை நம்பாதே, எந்த பொருளை நம்பாதே, எந்த பணத்தை நம்பாதே. இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவருடைய கிருபை என்னை உயர்த்தும், ஆண்டவருடைய கிருபை என்னை கனப்படுத்தும், ஆண்டவருடைய கிருபை எனக்கு ஞானம் கொடுக்கும், ஆண்டவருடைய கிருபை என் குடும்பத்தை நடத்தும், ஆண்டவருடைய கிருபையினாலே நான் பெரியவனாய் மாறுவேன். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை தான் உன்னை ஆசீர்வதிக்கும்.
எத்தனை பாதுகாப்போடு நீ போனாலும் கூட, எத்தனை ஆயிரம் மனுஷனுடைய பாதுகாப்போடு கூட போனாலும் கூட இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எத்தனையோ பேர் எத்தனையோ பாதுகாப்போடு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இதற்கு முன்பாக இந்தியாவை ஆளுகை செய்த நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி எப்படி கொல்லப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பாதுகாப்பு இருந்தது. ஆனாலும் பாதுகாப்புக்குள்ளே இருந்தவர்களே கொண்டு போட்டு விட்டார்கள். எப்படி? இதுதான் ஒரு தேவ பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டுமானால், நீங்களும் நானும் இந்த அக்டோபர் மாதத்திலே பாதுகாக்கப்பட வேண்டுமானால், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாம் வர வேண்டும். அவருடைய செட்டைகளின் கீழ் என்பது, செட்டை தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் செட்டைகள் உனக்கு அடைக்கலம் புகுவாயாக. அவர் செட்டைகள் தான் உனக்கு அடைக்கலம். அந்த கிருபை தான் உனக்கு அடைக்கலம். ஆண்டவருடைய கிருபை தான் உனக்கு அடைக்கலம். அவர் கிருபை இல்லாமல் நீ பாதுகாக்கப்பட முடியாது. தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளையிலே, இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய கிருபையை நீ நம்புவாயாக. மனுஷனை நம்பாதே, உன் பணபலத்தை நம்பாதே, உன் சுயபலத்தை நம்பாதே, நீ படித்த ஞானத்தை நம்பாதே. ஆண்டவருடைய கிருபை என்னை பாதுகாக்கும். உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாக்குவார். உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்குவார். உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். உன் புருஷன், மனைவி எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நீ வருவாயாக. அவர் செட்டைகள் தான் உனக்கு அடைக்கலம். அந்த கிருபை உன்னை பாதுகாக்கிறது. இந்த கிருபை எப்படி கிடைக்கிறது? ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்திலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே அதிகாலையிலே எழும்பி நீ ஸ்தோத்திர ஜபங்களை ஏறெடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய கிருபையினால் உன்னை நிரப்புகிறார். புதிய கிருபையினால கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். அளவில்லாத கிருபையினால கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, ஆண்டுடைய அளவில்லாத கிருபை இந்த அக்டோபர் மாதம் உன்னை நடத்தும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவர் செட்டை என்பது செட்டை அல்ல, அது ஆண்டுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் வாசிக்கும் போது எபிரேயர் நிருபத்திலே அவர் கிருபாசனத்தின் அதிபதியா இருக்கிறார். கிருபை அங்கிருந்து தான் புறப்படுகிறது. அந்த கிருபையை நீ விசுவாசிப்பாயானால் இந்த அக்டோபர் மாதம் முழுதும் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து 3வது 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். சத்தியம் என்று சொல்வது தேவனுடைய பிள்ளையே ஆண்டுடைய வேத வசன உபதேசங்களை காட்டுகிறது. இந்த அக்டோபர் மாதத்திலே மனுஷனுடைய வார்த்தையை நீ நம்பாதே, அவருடைய சத்தியத்தை மாத்திரம் நீ நம்பு. அவருடைய வசனத்தை மாத்திரம் நீ நம்பு. அவருடைய வசனத்தை மாத்திரம் நீ விசுவாசி. அது உனக்கு கேடகம், அது உனக்கு பரிசயம். அந்த வசனம் தான் உன்னை பாதுகாக்கும். அந்த வசனம் தான் உன் கால்களுக்கு தீபம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் மனுஷனிடத்தில் போய் வார்த்தைகளை கேட்கிறார்கள். இந்த மாதத்துல என் குடும்பத்தில் நடக்குமா, இப்படி நடக்குமா? எத்தனையோ மனுஷனிடத்திலே உலக வார்த்தைகளை போய் கேட்கிறார்கள், உலக காரியங்களை போய் கேட்கிறார்கள். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா, என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா? 1000 ரூபாய் பணம் கட்டி உலகத்தான் இடத்துல போய் அவர்கள் கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்காது. அவருடைய சத்தியம், சத்தியம் என்பது ஆண்டுடைய வசனம், ஆண்டுடைய உபதேசம் இந்த மாதத்திலே உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். ஆண்டவரின் குடும்பத்தை பாதுகாத்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், உன் குடும்பத்திலே நல்ல நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஆண்டுடைய சத்தியமாகிய வசனத்தை நீ விசுவாசிப்பாயாக. ஆண்டுடைய வசனம் உன் கால்களுக்கு தீபம், உன் குடும்பத்திற்கு வெளிச்சம். மாதத்திலே அவருடைய வசனத்தின் மூலமாய், அவருடைய உபதேசத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். இந்த அக்டோபர் மாதத்திலே ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை தேவனே
நீ செய்யும்படியாக எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. இந்த அக்டோபர் மாதத்தை நீ தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் தேவனே. இந்த அக்டோபர் மாதத்திலே நீர் என்னை பலப்படுத்தும் தேவனே. ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவரே பயங்கரமான காரியத்தை நீர் எனக்கு செய்யும்பா. முதலாவது, அவர் சிறகுகளால் உன்னை மூடுவாராக. அவருடைய சிறகு ஆண்டுடைய தயவையும் ஆண்டுடைய இரக்கத்தையும் ஆண்டுடைய கருணையும் வெளிப்படுத்துகிறது. அவருடைய கருணையால், அவருடைய தயவால், அவருடைய இரக்கத்தால் உன்னை மூடி சட்டைகளின் கீழ், அந்த சட்டைகளுக்கு நீ அடைக்கலம். அந்த சட்டைகள் தான் உனக்கு அடைக்கலம். அந்த சட்டை என்பது தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. அந்த கிருபை தான் உன்னை பாதுகாக்கிறது. மூன்றாவது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாயிருக்கும். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தமாகிய இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களோ, இந்த வசனங்களை நீங்கள் நம்புகிறீர்களோ, அந்த வசனமே உன் கால்களுக்கு தீபமாய் மாற்றப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களையும், விசுவாசிகளையும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறான நல்ல தகப்பனே, இந்த அக்டோபர் மாதத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக உம்முடைய தேவ ஜனங்களை நீர் பலப்படுத்தி உயிர்ப்பித்து ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மலையை போல உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் கருணையினாலும் நிரப்பி ஆண்டவரே, விசேஷமாக சத்திய வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நடத்தி சீயோனாய் புதிய எருசலேமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.